காகம் கரையும் சகுன பலன்கள். பால் உள்ள மரத்தில் அமர்ந்து ஆற்றங்கரைகளின் அருகில் காகம் கரைந்தால் நல்ல மழை பொழியும் என்பதற்கான சகுனமாகும். சிவப்பு பொருட்களை கண்டோ ஆதவனை பார்த்தோ காகம் கரைந்தால் தீயினால் விபத்து ஏற்படும் என்பதை குறிக்கிறது. மலர் மற்றும் கனிகளை காகம் கொண்டு வந்து வீட்டில் போட்டால் ஆண் குழந்தை பிறக்கும். புல் மற்றும் குச்சிகளை காகம் கொண்டு வந்து வீட்டில் போட்டால் பெண் குழந்தை பிறக்கும். வீட்டில் உள்ள பாத்திரத்தை தூக்கி செல்வது நன்மை என்று. நல்ல மரங்களில் காகம் கூடு கட்டுவது நற்பலன் உண்டாவதை குறிக்கிறது. பட்டுப்போன மற்றும் தீயினால் எரிந்து போன மரங்களில் கூடு கட்டுவது எதிர்காலத்தில் வரப்போகும் துன்பத்தை காட்டும். காகம் தன் குஞ்சுகளுடன் கூட்டில் வசிப்பது சுபிட்சத்தை குறிக்கிறது. கனத்த குரலில் பல காகங்கள் ஒன்றாக இணைந்து ஒரு ஊரின் மேலாக பறப்பது அவ்வூருக்கு ஏற்பட உள்ள பெரும் துன்பத்தை குறிக்கிறது. காரணம் எதுவும் இன்றி காகம் ஒருவரின் மேலே படுவது அவருக்கு உடல்நலக் குறைபாடு தோன்றுவதை குறிக்கிறது. காரணம் எதுவும் இன்றி கரைந்து ஒலி எழுப்பும் காகம் ஊருக்கு பஞ்சம் வரப்போவதை குறிக்கிறது. காரணம் எதுவும் இன்றி சுற்றி சுற்றி பறக்கும் காகம் எதிரிகளால் துன்பம் நேரப்போவதை குறிக்கிறது. காரணம் எதுவும் இன்றி இரவில் அசாதாரணமாக பறக்கும் காகம் அந்த பகுதிக்கு ஏதோ புதிய நபர்களால் இன்னல்கள் நேரிடப் போகிறது என்பதை உணர்த்துகிறது. ஒரு பதுமையின் சிரிசில் உள்ள பானையின் மீது காகம் அமர்ந்திருக்கும். காட்சியை பார்ப்பது எதிர்பாராத தனலாபம் உண்டாகும் மற்றும் பதுமைகளால் ஆதாயம் ஏற்படும். காகம் அந்த பானைக்குள் அழகை நுழைத்தால் வாரிசுகளுக்கு துன்பம் உண்டாவதை குறிக்கிறது. மேலும் அந்த பானையின் மீது காகம் கழிவுகளை இட்டால் நல்ல போஜனம் கிடைக்கும். ஒருவரின் பிரயாணத்தின் போது காகம் வலமிருந்து இடம் போவது பொருள் லாபத்தையும், இடமிருந்து வலம் போனால் அது பொருள் நஷ்டத்தையும் உண்டாவதை குறிக்கிறது. வெளியூர் பிரயாணம் மேற்கொள்ளும் ஒருவரை நோக்கி காகம் கரைந்து கொண்டே பறந்து வந்தால் அந்த பிரயாணத்தை தவிர்த்து விடுவது உத்தமம். ஒருவர் பிரயாணம் செய்யும் போது ஒரு காகம் மற்றொரு காகத்திற்கு உணவு ஊட்டும் காட்சியை பார்த்தால் அவர்கள் மேற்கொண்ட பிரயாணத்தில் எண்ணிய முடிவு உண்டாகும். வெளியில் பிரயாணம் மேற்கொள்ளும் போது ஆண் மற்றும் பெண் காகங்கள் ஒன்றாக இணைந்து ஒரே திசையை நோக்கி கரைந்து கொண்டிருந்தால் அவர்களின் வீட்டில் பெண்களின் சேர்க்கை உண்டாகும். ஒருவருடைய பிரயாணத்தின் போது அவரது வாகனம், குடை, காலணி அல்லது அவருடைய உடல் மற்றும் நிழல் போன்றவற்றில் காகம் தன் இறகுகளால் தீண்டினால் எதிர்பாராத மரணம் அவருக்கு உண்டாவதை குறிக்கிறது. ஒருவரின் வாகனம், குடை, காலணி போன்றவற்றின் மீது காகம் கழிவுகளை விட்டால் அவர்களின் பிரயாணத்தின் போது உணவுக்கு பஞ்சம் ஏற்படாது. ஒருவர் யாத்திரைக்கு புறப்படும் போது காகம் எந்த பொருளை தன் அலகால் கொண்டு வருகிறதோ அந்த பொருளின் வகையிலான லாபம் பயணத்தில் கிட்டும்.